மத்திய அமைச்சர் பிளஸ் மாநில தலைவர் வேற லெவலில் களமிறங்கும் அண்ணாமலை. தமிழக அரசியலில் திருப்புமுனை. நடந்து முடிந்த சட்டசபை தேர்தலில் தமிழக பாஜக 27 தொகுதிகளில் போட்டியிட்டு 26 தொகுதிகளில் தோல்வியை தழுவியிருக்கும் தமிழக பாஜக கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் 11% வாக்குகளை வாங்கி இருந்த தமிழக பாஜக தற்போது 2.97% வாக்குகளை பெற்று மிகப்பெரிய பின்னடைவை சந்தித்திருக்கிறது. இதற்கு முக்கிய காரணம் பாஜக தலைவராக இருந்த அண்ணாமலையின் மாற்றம்தான் என்பதை நன்கு உணர்ந்திருக்கிறது டெல்லி பாஜக தலைமை. குறிப்பாக அண்ணாமலை தொடர்ந்து தமிழக பாஜக பதவியில் இருந்திருந்தால் தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சியை பிடித்திருக்க முடியாது. இதற்கு முக்கிய காரணம் இளைஞர்கள் வாக்கு அண்ணாமலை மாநில தலைவராக இருக்கும் வரை பாஜக கைவசமே இருந்தது. அதனால்தான் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக 11% வாக்கு வங்கியை நிர்ணயிக்க முடிந்தது என்று உளவுத்துறை ரிப்போர்ட்டும் டெல்லி தலைமைக்கு சென்றிருக்கிறது. அதேபோன்று அண்ணாமலையை பாஜக தலைமையில் இருந்து மாற்றப்பட்டதின் மக்கள் மீது இருந்த கோபம் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவுக்கு வாக்களித்தவர்கள் கூட பெரும்பாலும் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு வாக்களித்தார்கள் என்கின்ற ஷாக் ரிப்போர்ட்டும் டெல்லி தலைமைக்கு சென்றிருக்கிறது. அந்த வகையில் அண்ணாமலையை தவிர்த்துவிட்டு தமிழகத்தில் பாஜகவை வளர்க்க முடியாத சூழல் என்பது தற்போது உருவாகி இருப்பதை நன்கு உணர்ந்த டெல்லி தலைமை தற்பொழுது மிகப்பெரிய அளவில் தமிழக பாஜகவில் மாற்றத்தை கொண்டு வருவதற்கு ஏற்பாடுகளை செய்திருக்கிறது. பாஜக தேசிய தலைவராக பொறுப்பேற்றிருக்கும் நிதின் நபின் தலைமையிலான தேசிய தலைமை பட்டியல் விரைவில் வெளியாக இருக்கிறது. இதில் அண்ணாமலைக்கு தேசிய அளவில் பொறுப்பு வழங்கப்படுமா என்கிற கேள்விக்கு அவரை முழுமையாக மாநில அரசியலிலேயே பயன்படுத்த பாஜக திட்டமிட்டிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஜூன் 15ஆம் தேதிக்கு பின்பு மத்திய அமைச்சரவை விரிவாக்கம் செய்ய இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ள நிலையில் சிபிஐ அண்ணாமலை கட்டுப்பாட்டிற்குள் வரும் வகையில் இணை அமைச்சர் பொறுப்பு அவருக்கு வழங்கப்பட்டு மேலும் தமிழக பாஜக மாநில தலைவராக நியமிக்கப்படுவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. சமீபத்தில் மோடி தலைமையிலான அமைச்சரவை கூட்டத்தில் இதுகுறித்து பேசப்பட்டதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. இந்த நிலையில் 25 ராஜ்யசபாக்கான காலி பணியிடங்கள் தற்போது உருவாகி இருக்கும் நிலையில் ஆந்திராவில் இருந்து அண்ணாமலை ராஜ்யசபா உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டு அமைச்சரவையில் இடம்பெறுவதற்கான வாய்ப்புகள் மிக பிரகாசமாக இருப்பதாகவும் இது குறித்து டெல்லியில் அமித்ஷா மற்றும் மோடி இவர்கள் இருவருக்கும் இடையில் பேசி முடிவு செய்யப்பட்டு விட்டதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. இந்த நிலையில் இதற்கு முன்பு மத்திய அமைச்சர் பிளஸ் மாநில தலைவர் என கிஷான் ரெட்டி 2 பதவிகளை வகித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. அதே பார்முலாவில் மத்திய அமைச்சர் பிளஸ் மாநில தலைவர் என 2 அதிகாரம் மிக்க பதவிகளை அண்ணாமலைக்கு கொடுத்து தமிழகத்தில் பாஜகவை மிகப்பெரிய வளர்ச்சி பாதைக்கு அழைத்துச் செல்வதற்கான முடிவில் இருக்கும் டெல்லி பாஜக தலைமை முழுக்க இனி தமிழகத்தில் அண்ணாமலையை மட்டுமே முன்னிலைப்படுத்தி அரசியல் நகர்வுகளை நகர்த்த டெல்லி பாஜக தலைமை முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது.